வணக்கம். உங்களுக்காக ராஜா ஆன்மீகத்திலிருந்து. பஞ்ச ஆர்த்தி சொல்லக்கூடிய ஆர்த்தியை வந்து நம்ம ஏற்றி சுவாமிக்கு தீபாவளி பண்ணுவோம். அதுக்கடுத்து இந்த பஞ்ச ஆர்த்தி சொல்லக்கூடிய 5 முக ஆர்த்தி. இது வந்து உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு கை இப்படி பிடிக்கிறதுக்காக பின்னாடி வந்து ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி பிடித்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஆர்த்தி காட்டுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது மூலிமா நெக்ஸ்ட்டு வந்து ஆர்த்தி. ஆர்த்திகள் வந்து அவங்களுடைய ஸ்டைல் எப்படியோ அந்த மாதிரி அவங்க வந்து ஆர்த்தி காட்டிக்கலாம் சுவாமிக்கு. பஞ்ச ஆர்த்தி சொல்லக்கூடிய 1 முகம், 2 முகம், 3 முகம், 4 முகம், 5 முகம் கூடிய ஆர்த்தி வகைகளை வந்து நம்ம சுவாமிக்கு இப்போ காமிப்போம். இது 1 முக ஆர்த்தி. நம்ம இந்த பூத்திரி போட்டிருக்கிறதால நமக்கு அழகாக எரியும் உங்களுக்கு. அதுக்காக தான் நம்ம வந்து பிரத்யேகமாக அந்த ராஜா ஆன்மீகத்தில் இந்த ஆர்த்தி வகைகளுக்காகவே இந்த பூத்திரி நம்ம கொடுக்குறோம். 2 முகம் கூடிய தீபம். மூன்று முகம் உள்ள தீபம் இது. பஞ்ச ஆர்த்தியில் இந்த மாதிரி வந்து 1 முகம், 2 முகம், 3 முகம், 4 முகம், 5 முகம்னு சொல்லிட்டு வரும். அது வந்து சுவாமிக்கு ஆர்த்திகளில் ஒரு வகையான ஆர்த்திகள். அது இது 4 முக ஆர்த்தி. பஞ்ச ஆர்த்தியில் இது 5 முக ஆர்த்தி. அதுக்கடுத்து ஆர்த்திகளே கொஞ்சம் முக்கியமான ஆர்த்தி எதுன்னு பார்த்தீங்கன்னா கும்ப ஆர்த்தின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த கும்ப ஆர்த்தி, கும்பத்தில் வந்து ஆர்த்தி காட்டுறது ரொம்ப விசேஷமானது சுவாமிக்கு. அதனால இந்த கும்ப ஆர்த்தியை வந்து ரொம்ப சிறப்பாக வந்து சொல்லுவாங்க. அந்த கும்ப ஆர்த்தி இது. ஸோ இது கும்ப ஆர்த்தி முடிஞ்சதுக்கப்புறமா கும்ப ஆர்த்தி தட்டுன்னு சொல்லக்கூடிய 5 தட்டு சொல்லு இருக்கும். அந்த தட்டுகள் தட்டு வந்து நமக்கு சுவாமிக்கு தீபாவளி பண்ணுறோம். இந்த மாதிரி வந்து கும்பஹார்த்தி தட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்த்தி வகை. இதுவும் சோடச உபசார்த்தி ஆர்த்திகள் இதுவும் ஒரு வகை. இதை வந்து நம்ம 5 தட்டு இருக்கும். அந்த 5 தட்டு சுவாமிக்கு தீபாவளி பண்ணிடுறோம். பார்த்திங்கன்னா பொம்மை ஆர்த்தி சொல்லக்கூடிய ஆர்த்தி வகைகள் வந்து ஒரு சுவாமிக்கு வந்து ஒரு பொம்மை ஆர்த்திகள் மாறும். அந்த மாதிரி இந்த மாதிரி தான் வந்து பொம்மை ஆர்த்தியில் 5 திரி போட்டு உங்களுக்கு ஏற்றணும். இதுதான் பொம்மை ஆர்த்தியோடைய வழிமுறை. ஸோ இது வந்து சுவாமிக்கு தீபாவளி பண்ணிடுறோம். அதுக்கடுத்து கிளை ஆர்த்தி. இது கிளை ஆர்த்தி ரொம்ப சிறப்பான ஆர்த்தி. இது நம்ம கற்பூரம் பயன்படுத்துகிறோம். ஸோ கோவில்களில் வந்து இப்போ வந்து நிறைய வந்து கற்பூரம் பயன்படுத்துறது கம்மியாகிடுச்சு. ஆக அந்த கிளை ஆர்த்தியில் மட்டும் தான் அதிகபட்சம் நம்ம கற்பூரம் பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த கற்பூரம் பயன்படுத்தி காட்டக்கூடிய ஒரு கிளை ஆர்த்தி. இதுக்கெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக மங்கள ஆர்த்தி சொல்லக்கூடிய ஆர்த்தி. இதுக்கு ஒரு மங்களம் இருக்கும் இல்லையா, இது வந்து இதுக்கு பேர் மங்கள ஆர்த்தின்னு சொல்லுவாங்க. ஸோ மங்கள ஆர்த்தி சுவாமிக்கு தீபாவளி பண்ணிட்டோம். இதுதாங்க நம்ம சோடச உபசாரி ஆர்த்தி வகைகளில் எப்படிலாம் திரி போடணும், எப்படிலாம் உங்களுக்கு தீபாவளி பண்ணணும், எந்த வரிசையில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கோம். இதை பார்த்து நீங்கள் வந்து சுவாமிக்கு தீபாவளி வகைகளில் வாங்கி கொடுத்து அவருடைய அருளை வந்து பரிபூர்ணமாக பெறலாம். இது வாங்கணும் அப்படின்னா நம்ம ராஜா ஆன்மீகத்தில் இது எல்லாமே கிடைக்கும். நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இது தேடலாம் வேண்டியதில்லை. கீழே லிங்க்கில் வந்து உங்களுக்கு கூகுள் மேப் கொடுத்துருக்கோம். ஸோ அதை டச் பண்ணாலே போதும், வழி கரெக்டாக உங்களுக்கு காமிச்சிடும். அந்த வழியாக வந்து நம்ம ராஜா ஆன்மீகத்தை அந்த பொருட்கள்லாம் பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமின்றி உங்களுக்கு ஏதாவது இந்த ஆர்த்தி வகைகளில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் அதில் கொடுத்துருக்கோம். அதில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உடனடியாக அதுக்கு பதில் சொல்லுவோம் நாங்கள். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நாங்கள் வந்து ரொம்ப லாங்கில் இருக்கோம்,
இது எப்படி வாங்கணும் அப்படின்னாலும் கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஆன்லைன் எங்கிட்ட இருக்குது. அதாவது வந்து ஆன்லைன் ஷாப்பிங் சொல்லக்கூடிய வெப்சைட் இருக்குது. அதில் அவருடைய வெப்சைட்டோடைய அட்ரஸும் வந்து கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் நம்ம ஆர்த்தி வகைகள் காமிச்சிருக்கோம் இல்லையா, சோடா சூப்பர் ஸ்டார் ஆர்த்தி வகைகள், இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வீட்டில் இருந்தவாறே நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கி சுவாமிக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவருடைய பரிபூர்ண அருள் நம்ம பெறலாம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.